சிறு குறு விவசாயிகளுக்கு எட்டாக்கனியாக இருக்கும் வேளாண் இயந்திரங்களுக்கு மானியத்தை அரசு அதிகரிக்க வேண்டும் என விவசாயிகள் மத்தியில் கோரிக்கை எழுந்துள்ளது. விவசாய வேலைக்கு ஆட்கள் கிடைக்காத காரணத்தால் விவசாயிகள் பெரும்பாலும் இயந்திரங்களை நம்பியே உள்ளனர். உழவு முதல் அறுவடை வரை இயந்திரங்கள் மற்றும் கருவிகளின் பயன்பாடு விவசாயிகளுடன் பின்னி பிணைந்துள்ளது. நாகை அவுரித்திடல் வளாகத்தில் நடைபெற்ற வேளாண் இயந்திரங்கள் கண்காட்சி விவசாயிகளிடம் நல்ல வரவேற்பை பெற்றது. வேளாண் பொறியியல் துறை மற்றும் தனியார் வேளாண் இயந்திரங்கள் தயாரிப்பு நிறுவனங்கள் இணைந்து வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் பராமரிப்பு குறித்த மாவட்ட அளவிலான விழிப்புணர்வு மேளாவை நடத்தியது. இந்த கண்காட்சியில் டிராக்டர், பவர் டில்லர், களை எடுக்கும் கருவிகள், நடவு இயந்திரங்கள், அறுவடை இயந்திரங்கள், லேசர் லெவலர், ரொட்டவேட்டர்கள், வைக்கோல் கட்டும் கருவிகள், கை தெளிப்பான்கள், விசை தெளிப்பான்கள் மற்றும் மோட்டார்கள், ஆயில் என்ஜின்கள், சொட்டு நீர், தெளிப்பு நீர் பாசன கருவிகள் போன்ற இயந்திரங்களை கையாள்வதற்கும் பராமரிப்பதற்கும் விவசாயிகளுக்கு விளக்கமளிக்கப்பட்டது. மேலும் ட்ரோன் மூலம் பயிர்களுக்கு மருந்து அடிக்கும் முறைகள் பற்றி செயல் விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாண்மை பொறியியல் துறை மூலமாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா டிராக்டர் கம்பெனிஸு, அறுவடை இயந்திரங்கள், நடவு இயந்திரங்கள், களை எடுக்கும் மிஷினு, வைக்கோல் கட்டும் இயந்திரம், ரொட்டவேட்டர், அதேமாரி தெளிப்பான்கள், விசை தெளிப்பான், கை தெளிப்பான், இந்த மாதிரி பொருட்கள்லாம் அடங்கிய இந்த இது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ட்ரோனுக்கு ஒரு ட்ரைனிங் 5 நாள் ட்ரைனிங்கும் கொடுத்து இதுக்கு லைசன்ஸும் வாங்கி கொடுப்பாங்க. அது மாதிரி இருக்கிறவங்க இதை பயன்படுத்தி பாதுகாப்பு கருதி இந்த இதை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதனால் இதை விவசாயிகளும் பயன்படுத்துறதுக்காக அந்த பயிற்சியும் கொடுத்து விவசாயிகளுக்கு அதை பயன்படுத்துறதுக்கு அனுமதியும் கொடுத்துருக்குறாங்க. விவசாயத்தின் ஆட்கள் பற்றாக்குறையை போக்குவதற்காக இயந்திரமயமாக்குதலை ஊக்குவிக்கும் விதமாகவும் புதிய தொழில்நுட்பங்களை ஊக்குவிக்கும் விதமாகவும் கண்காட்சி நடைபெற்றது. இன்னைக்கு விவசாயம் என்பது இயந்திரங்களாக மாற்றப்பட்டு இயந்திரங்களுடைய மிகப்பெரிய பயன் விவசாயிகளுக்கு பயன்பட்டு வருகிறது, விவசாயத்திற்கும் பயன்பட்டு வருகிறது. அந்த வகையில் விவசாயிகள் ஒவ்வொரு இயந்திரங்களை வாங்குறதுக்கும் அதை பராமரிப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் பயன்படுத்துவதற்கும் வெவ்வேறு இடங்களுக்கு போக வேண்டிய சூழல். புது புது இயந்திரங்கள்லாம் இங்கே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு சலுகை விலையில் இயந்திரங்கள் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளை அரசு செயல்படுத்தியிருக்கு. நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பையும் தொழிலையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விவசாயிகளுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு இந்த நிகழ்வு அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் விவசாயிகளுக்கு ஒரு தேவையான நிகழ்ச்சியை அரசு நடத்தியிருப்பதற்கு தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டியக்கமும் காவிரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கமும் நன்றி பாராட்டுகிறது. வேளாண் இயந்திரங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் அதனை வாங்குவதற்கும் பராமரிப்பதற்கும் பயன்பாடுகள் பற்றி தெரிந்து கொள்வதற்கும் விவசாயிகள் பல்வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டிய சூழல் உள்ளது. அதனை மாற்றுவதற்கு மாவட்ட நிர்வாகம் மூலம் அனைத்து வேளாண் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் அமைத்து விவசாயிகள் தெரிந்து கொள்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டது. வருகை தந்த விவசாயிகளுக்கு மானிய விலையில் இயந்திரங்களை வாங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததால் விவசாயிகளிடம் வரவேற்பு பெற்றது. வேளாண்மைக்கு உதவக்கூடிய தொழிலாளர்களுடைய பற்றாக்குறை ஏற்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையில உற்பத்திங்கிறது பெருகியே ஆகணும். இன்னைக்கு இயந்திரங்கள் அப்படின்னு ஒன்று இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு டெல்டாவில் விவசாயம் என்பது நடப்பதற்கான வாய்ப்பே இல்லாத நிலையில இயந்திரம் என்பது காலத்தின் கட்டாயம். அந்த வகையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேளாண்மை பொறியியல் துறை மிக சிறப்பான வகையில் இந்த எந்திரங்களுடைய தளவாடங்களுடைய கண்காட்சியை ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. அதனுடைய தொழில்நுட்ப பயன்பாட்டை பற்றி மக்களுக்கும் உழவர்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வை துவக்கியிருக்கிறாங்க. இயந்திரங்கள் இல்லையெனில் விவசாயம் இல்லை என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. ஆட்கள் பற்றாக்குறை என்பது அதிகரித்துக் கொண்டே வரும் சூழலில் செலவினங்கள் குறைய இயந்திரங்களையே விவசாயிகள் நம்பியிருக்க வேண்டியுள்ளது. வேளாண்மை இயந்திரங்கள் பயன்பாட்டிற்கு ஏற்றவாறு மானியத்தை தமிழக அரசு மாற்றி வழங்க வேண்டும். 30% 40% மானியம் வழங்குவதால் விவசாயிகளுக்கு எந்த பயனும் இல்லை என்று கூறும் விவசாயிகள் குஜராத் மாநிலத்தில் நடவு இயந்திரத்திற்கு 75 முதல் 90% வரை மானியம் வழங்கப்படுவதை சுட்டிக்காட்டுகின்றனர். நடவு இயந்திரத்தால் அதிகளவு பயன்பாடு இல்லாததால் தமிழக அரசு 90% மானியம் வழங்க வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். நாகையில் ஒரு நாள் நடைபெற்ற இயந்திர கண்காட்சியில் பல விவசாயிகள் கலந்து கொண்டு பயனடைந்தாலும் விவசாயிகள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தாலும்
சிறு குறு விவசாயிகள் இயந்திரங்களை வாங்கி சென்று பயன்படுத்தும் வகையிலும் இயந்திரங்களுக்கு ஏற்றவாறு மானியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்பது விவசாயிகளின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக நாகை மாவட்ட செய்தியாளர் சீனிவாசனுடன் ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.